அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. சங்கத்தமிழ் கரியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே கண்ணந்தனியாக தவித்தால் தாகமடைந்திடுமோ என்று ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த என்று ஒரு அருமையான பாடல். அதனை கேட்டு மகிழ்வோம். முத்தமிழ் கவியே வருக, முக்கணி சுவையும் தருக என்று ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரு பாடல். அதனை கேட்டு மகிழ்வோம். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே என்கிற ஒரு பாடல் உள்ளது. அதனையும் கேட்டு மகிழ்வோம். தமிழ் என்பது நமது தொப்புளிலே ஆரம்பித்து உச்சந்தலைக்கு போய் உள்நாவிலிருந்து வெளிப்படக்கூடியது. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து என்றார்கள். உயிரெழுத்து என்பது நமது உயிர், மெய்யெழுத்து என்பது நமது உடல். உடலும் உயிரும் சேர்ந்து இயங்கும்போது உயிரும் எழுத்து மெய்ய எழுத்தாகிய மனம் செயல்படுகிறது. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து. உயிரெழுத்து என்பது நமது உயிர், மெய்யெழுத்து என்பது நமது உடல். உயிரும் உடலும் இயங்கும்போது மனம் என்கிற உயிர் மெய்யெழுத்தே உண்டாகிறது. அதற்கப்புறம் ஆன்மா என்கிற ஒன்று உள்ளது. அதை உணர வேண்டும் என்றால் ஆயுத எழுத்து என்று உள்ளது. அக்கு அக்கு என்பது வலதுபுறம் உள்ள முட்டை நமது புருவம், இடதுபுறம் உள்ள முட்டை நமது புருவம், மேலே உள்ள முட்டை நமது ஆக்கினை சக்கரம். உச்சந்தலைக்கு உள்ளே உள்ளாவுக்கு மேலே புருவ மத்தியிலே நமது தலை நடுவே உள்ள மூளையின் மையப்பகுதியில் ஆண்மச்சிக்கணும் உள்ளது. அந்த இடத்திலே நாம் இறைவனை அருள்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நாம் நினைந்து இருக்கும்போது மூலாதாரத்திலே முதுகெலும்பின் கீழ்ப்பகுதியில் இருக்கிற மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி உச்சந்தலைக்கு ஏறும். அந்த உச்சந்தலைக்கு ஏறினால் மாடியில் நின்று பார்த்தா எல்லா பக்கமும் தெரியும். அது மாதிரி தான் நம்ம உச்சந்தலைக்குள்ள நின்று பார்த்தோம்னா பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், நிகழப்போவது எல்லாம் தெரியும். இன்னும் உச்சந்தலை இந்த வெட்ட வெளியிலே தொடர்பு கொண்டு பார்த்தால் பிரபஞ்சம் முழுவதும் தெரியும். பிரபஞ்சத்தை அறிந்து கொண்டவன் ஞானி, யோகி, ரிஷி, முனிவன். அவனை இன்ப துன்பங்கள் தாக்காது. அவன் ஒரு ஜீவான்ம நிலையிலிருந்து பரமான்மாவுடன் தொடர்பு கொண்டு பரமான்ம நிலையில் வாழ்கிறான். அது ஜீவன் முக்தி பெறுவதற்கு தமிழ் மொழி மிக அவசியமானது. ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே உற்சாகமாக சங்கத்தமிழ் கவியே சந்தங்கள் சொல்லும் இசை குயிலே பாடலையும், முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையும் தருக என்கிற பாடலையும், அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே என்கிற பாடலையும் கேட்டு மகிழ்வோம். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலும் உள்ளது. கேட்டு மகிழ்வோம். நன்றி நண்பர்களே. உற்சாகமான இனிமையான வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை அனைவரும் மகாலட்சுமி கடாட்சம் பெற்று வாழ்க. வாழ்க வாழ்க.